நாங்கள் இங்கே ஸ்ட்ரெச்சர் சர்வீஸுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் 20 பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் 16 பேர் தமிழ்நாட்டிலிருந்தும் மீதி உள்ளவங்க கேரளாவுமாட்டு. சன்னிதானத்தில் மேலே 10 பேரும் கீழே 10 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். நாங்கள் ஆளுக சுகமில்லாமல் இருந்தாலோ விழுந்தாலோ உடனே ஆஸ்பத்திரிக்கு எத்திக்கிற வேலை எங்களை சேர்ந்தது. இது ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துற வேலை தான் எங்களை. நாங்கள் ஷிஃப்ட்டுன்னு இல்லை, காலையில் 3 மணிக்கு நடந்து இருந்ததும் நைட்டு 11 மணி வரையும் நாங்கள் 20 பேரும் இப்படி வேலை பார்த்துட்ருக்கோம். இஎம்சி கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அங்கே தகவல் கிடைக்கும். அங்கேருந்து எங்களுக்கு ஃபோனு வரும். ஃபோனு வந்தால் நாங்கள் நைட்டு டைம் ஒன்றும் கிடையாது, நைட்டு போய் பேஷண்ட்டை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துக்க வேண்டியது. அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு. எந்த டைம் 24 ஹவர்ஸில் எந்த டைம் கூப்பிட்டாலும் நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். நாங்கள் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, டாக்டர் காட்டி வேண்டியது பண்ணிக்கிறது. எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் போலீஸுக்காரரு தகவல் தருவான், அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காரரு தகவல் தருவான், என்டிஆர்எஃப் சில ஏரியாவில் இருந்து என்டிஆர்எஃப் கூப்பிட்டு சொல்லுவான். அப்புறம் இந்த இஎம்சி இருக்குது, எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர், அவர் கண்ட்ரோல் ஆஃபீஸில் நம்பரை வச்சுருக்கு, அங்கேருந்து கூப்பிடுவான், ஹாஸ்பிட்டலிருந்து கூப்பிடுவான். எந்த ஏரியாவிலிருந்து யாருக்கு எப்படி என்ன வருதோ அதுக்கு காலு நம்ம வரும். நமக்கு கால் வந்து அந்த ஏரியாவில் போய் நம்ம பேஷண்ட்டை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துரும். சாமியே சரணமையப்பா. நான் திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன், தமிழ்நாடு. இங்கே மெடிக்கல் சர்வீஸ்க்காக வந்திருக்கிறோம். உடம்பு சரியில்லாமையோ மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, சில பேர் ஆக்சிடென்ட் மாதிரி வரும், அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது எங்களுடைய வேலை. இந்த புனிதமான சன்னிதானத்தில் இந்த வேலை செய்யறது நாங்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் சுழற்சி முறையில் 10 நாளைக்கு ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரிக்கு 10 நாளைக்கு ஒரு அந்த பேட்ச் மாற்றுவோம். நாங்கள் 10 நாளைக்கு ஒரு பேட்ச் மாதிரிக்கு. இப்போ வேலை செய்கிற 10 பேர் 10 நாளைக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் வருவாங்க, இவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த முறையில் பண்ணுறோம். இது ஜோதி தரிசனம் முடிகிற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த சன்னிதானத்தில் எங்களை மாதிரி ஒரு 5-6 டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபயர் ஃபோர்ஸு, என்டிஆர்எஃப், இது மாதிரிக்கு போலீஸு எல்லாம் பண்ணுறாங்க. இதில் எங்களுக்கும் இந்த வாய்ப்பு ஐயப்பன் கொடுத்துருக்காரு. இது பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையில் இருக்கிறாங்க. எல்லாருமே எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த திருவிழா நேரத்தில் நாங்கள் இதில் பகிர்ந்துக்கிறதுல இந்த பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இறைவன் எங்களை நல்லபடியாக வச்சுருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தஞ்சாவூர், திருச்சி அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்காங்க. போன மகரவிளக்கு மண்டல பூஜைக்கும் சர்வீஸ் பார்த்தோம். இந்த மண்டல பூஜை மகரவிளக்கு சீசனுக்கும் சர்வீஸ் பார்க்குறோம். எப்போ ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி நைட்டு போய் நாங்கள் தூங்குற 11 மணிக்கு நட அடைச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் இருந்தால் கூட ஸ்ட்ரக்சர் டியூட்டி அட்டன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தான் போவோம் சாமி. இது எங்களுக்கு தெய்வத்துக்கு பண்ணுற சேவையாக நாங்கள் பார்க்குறோம் சாமி. நாங்கள் அமௌண்ட்டு ஏதோ நாங்கள் பண்ணுறது ஐயப்பனுக்கு பண்ணுற சேவை. அதனால் நாங்கள் விருப்பப்பட்டு எல்லாருமே எங்களுக்குள்ளே நாங்கள் விட்டு கொடுத்து, இப்போ அடுத்த பேட்ச் வர்றவங்களுக்கும் நாங்கள் ஒரு ஆளே சேர்ந்து பார்க்காம அவங்களும் பார்க்கணும். இப்போ ஒரு 2 மாதம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறாங்க. இருந்தாலும் 15 பேர் 15 நாள் பேட்ச் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கணும். எல்லாரும் இதில் கலந்துக்கணும், அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு எங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து எல்லா பேட்சும் நாங்கள் பார்க்குறோம் சாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.